திமுகவினுடைய ஆசை, திமுகவினுடைய எண்ணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொங்கு உடைச்சிடணும். கொங்கு வந்து கம்ப்ளீட்டா இல்லாம ஆக்கணும். அந்த ப்ராஜெக்ட் கோவைன்லாம் இடையில ஒரு சிலத எடுத்துட்டு வந்தாங்க. ப்ராஜெக்ட் கோவை அப்படி இப்படின்லாம் சொல்லி கோயம்புத்தூர் மக்களுடைய நிலத்த நாங்க வந்து பங்கிட்டு நாங்க பிரிக்க போறோம். அதுக்கு அளவீடு பண்ண போறோம். எது எது இன்னும் எதை சார்ந்த நிலம்? இது வந்து பில்டிங்கு, இது வந்து வீட்டு சம்மந்தப்பட்ட ஐ மீன் ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ்க்கு, இது வந்து கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு, இது அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு நாங்க பிரிச்சு மறுபடியும் வந்து மறு அளவீடு, மறு மதிப்பீடுலாம் பண்ண போறோம் அப்படி இப்படின்னு சொல்லி, அதுல ரெசிடென்ஷியல்னு வர்றது பூரா ஜி ஸ்கொயருக்கு கொடுக்கறது பிளான். அதை எடப்பாடியார் எக்ஸ்போஸ் பண்றாரு இடையில. எக்ஸ்போஸ் பண்றது ஒரு சைடில் இருக்கட்டும், இவங்களோட ஃபோக்கஸே கோவை தான், இன்னைக்கு கோயம்புத்தூர் தான். அது ஏன் காரணம் என்னன்னா, ஏறக்குறைய அமைச்சர் பெருமக்கள், அதாவது எக்ஸ் அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே வந்து பேஸ்ட் அவுட் ஆஃப் கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் இவருடைய ஸ்ட்ராங் சூட். அப்படிங்கும் பொழுது அதை உடைக்கணுன்ற பிளான் போயிட்டு இருக்கும் பொழுது, செங்கோட்டையெல்லாம் அதுல ஒரு முக்கியமான ஆள். நீ உங்களுக்கு பிடிக்கல சார், கோபிச்செட்டிப்பாளையம்னா அவர் தான், செங்கோட்டையன் மட்டும்தான். திமுக மோந்து கூட பார்க்க முடியாதுன்ற மாதிரி ஒரு இது. அப்படிப்பட்ட ஒருத்தரை விடுறாரு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பெல்ட்ல ஒரு ஒரு வலு குறையுது அப்படின்றது தெரியுது சார்.